அன்புக்குரியவர்களே, உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்களுக்கு நம்முடைய மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளை, தொழிற்புரட்சி என்ற பெயரில் ஆரோக்கியமற்ற சூழலில் 12 மணி நேரங்களுக்கு மேல் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி கடுமையாக உழைத்து அதனால் பல்வேறு நோய்கள், உயிரிழப்பு இவற்றுக்கெல்லாம் ஆளான காரணத்தால் 8 மணி நேர வேலை வேண்டும் என்று போராடி அதில் வெற்றி கண்ட நாள் இந்த மே 1. இதுதான் நான் அறிந்தவரை மே தினத்துக்கான முக்கிய காரணம். ஆனால் இன்று குளோபலைசேஷன் அப்படிங்கிற பேரில் என்ன நடக்குது? அதே நிலைமை. 8 மணி நேர வேலை என்பது கிடையாது, 12 மணி நேர வேலை. இன்றைய தலைமுறை அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறது. ஐடி துறையில் இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட சூழலில் இன்றைய இளைஞர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேதின செய்தி என்ன இருக்கிறது நம்மிடம்? ஒன்றுமில்லையே. இதைவிட கொடுமை என்ன தெரியுங்களா? அதுதான் தொழிற்சாலைகள் நேர பாகுபாடு இல்லாமல் உழைக்கணுங்க. இந்த பொறியியல் கல்லூரி தலையெழுத்தில் என்ன? இன்னைக்கு கூட எல்லா பொறியியல் கல்லூரி, எல்லா தனியார் நிர்வாகங்களில் உள்ளே போய் பாருங்கள், டேர்ன் டியூட்டின்ற பேரில் ஒரு டீம் உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் மே தினம், உலக விடுமுறை தினம், அதை போய் செக் பண்ண வேண்டிய நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஆர் ஆஃபீஸோட ப்ரௌன் கவர் இல்லை வெள்ளை கவரோடு திரும்பி வீட்டுக்கு போயிடுவான். ஆக மே தினம் பெயரளவில் மட்டும்தான் கொண்டாடப்படுது. மற்றபடி பழைய நாட்களில் தான் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த விதமான வரம்பும் இல்லாத உழைப்பு. இதை அரசு துறையில் நான் குறை சொல்லிங்க, தனியார் துறையில் 12 மணி நேர வேலை, அன்கண்டிஷ்னல் ஒர்க். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் அப்ரைசல்னு ஒன்று போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர் அந்த கம்பெனியில் இருக்கணுமா வேணாமா, அவருக்கு சம்பள உயர்வு, இதெல்லாம் போடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகம் யாரை வேலையில் நிறுத்திக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்காம 12 மணி நேரமும் உழைக்கக்கூடிய அடிமைகளை மட்டும் நிறுத்திக்குவான். அவனுக்கு மட்டும் சம்பள உயர்வு போடுவான். மீதி பேருக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு 12 ரூபாய்க்கு ஒரு மெடலை வாங்கி குத்தி வீட்டுக்கு அனுப்பிடுவான். இதுதான் இப்போ இருக்க நிலைமை. இதற்கு அரசினுடைய தலையீடு எந்த அளவில் உதவி செய்யும் தெரியலைங்க. இது பதிலே இல்லாத கேள்வி மே தினத்தில் உங்கள் முன்னால் நான் வச்சுருக்கேன். அனைவருக்கும் மீண்டும் மே தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.